அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போ திருக்குறள் பார்த்துட்ருக்குறோம். இதில் அன்புடைமை அப்படின்ற தலைப்பின் கீழ் அந்த அதிகாரத்தில் ஏற்கனவே ஒரு குறள் பார்த்துட்டோம். அடுத்து இரண்டாவது குறள் என்ன அப்படின்னு சொன்னால், அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். எந்த ஒரு உயிரானாலும் அந்த உயிரில் என்ன கலந்திருக்க வேண்டுமென்றால் அன்பு கலந்திருக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் அது வெறும் எலும்பும் தோலும் போர்த்த உடம்பு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனானவன் தன்னுடைய உள்ளத்திலே அன்பு வைத்திருக்க வேண்டும். பிறர் மீது அன்பு வைத்திருக்க வேண்டும். அப்படி அன்பு வைத்திருந்தால்தான் அவனை உயிருள்ள உடலாக மதிக்கப்படுவான். அவன் எப்படி மதிக்கப்படுவான்? உயிருள்ள உடலாக மதிக்கப்படுவான். அன்பின் வலியது உயர்நிலை. அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பின் வலியது, அன்போட வலி எது அப்படின்னு சொன்னால் உயிருள்ள உடல் தான். சரியா? அன்பு இல்லாதது அஃதிலார்க்கு, அந்த அன்பு இல்லாதது வெறும் என்புதோள் போர்த்த உடம்பு. எலும்பு, என்புனா எலும்பு, தோலும் போர்த்த உடம்பு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா உயிர்களிடத்திலும் நாம் என்ன செய்யணும்? அன்பு செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய உடலானது உயிருள்ள உடலாக மதிக்கப்படும். உயிருள்ள உடலாக மதிக்கப்படும். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இனியவை கூறல். இனியவை கூறல். இனியவை கூறல் அப்படின்னு அந்த அதிகாரத்தோட தலைப்பு பார்த்திங்கனாலே என்ன? இனியவை கூறல்னா என்ன? இனிமையான சொற்களை கூறுதல். இனிமையான சொற்களை கூறுதல். சரியா? பாருங்கள், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பாருங்க, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. அதாவது பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும். இப்போ நம்ம நம்ம அணிகலன்கள், நிறைய அணிகலன்களை அணிந்து கொள்வதனால் அது நமக்கு அணிகலன்களாக மதிக்கப்பட மாட்டாது. நம்மளுடைய அணிகலன் எது அப்படின்னு சொன்னால் பணிவு. பெரியோர்களிடத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும். இன்சொல்னால் என்னது? அடுத்தவர்கள் நாம் பேசும்போது அவர்களுடைய முகம் மாறாத அளவிற்கு நாம் பேசும் சொற்கள் இருக்க வேண்டும். பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு சிறந்த அணிகலன், மற்றவை அணிகலன் ஆகா. அணியல்ல மற்று பிற. அதெல்லாம் அணிகலன் ஆகாது. மற்ற அணிகலன் நாம் நிறைய தோடு போட்டுக்கலாம், செயின் போட்டுக்கலாம், நிறைய போட்டுக்கலாம். அதெல்லாம் அணிகலன்களே கிடையாது. எது ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிவும் இன்சொல்லும் தான். அடுத்தவர்களுக்கு துன்பம் தராத சொல் எது அப்படின்னு சொன்னால் இன்சொல், இனிமையான சொல். அடுத்தவர்களுக்கு துன்பம் தராத சொல் இன்சொல். அந்த இன்சொல்லை தான் நாம் பேச வேண்டும். பெரியோர்களிடத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் என்னது? அதுதான் நமக்கு மிகச்சிறந்த அணிகலன் ஆகும். மற்ற அணிகலன்கள் எல்லாம் அணிகலன்கள் ஆகா. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. சரியா? அடுத்த குறள் பாருங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக, இனிமையான சொற்கள் நிறைய இருக்குது. இனிமையான சொற்கள் நிறைய இருக்குது. இனிய உளவாக, இன்னாத கூறல், துன்பம் தரக்கூடிய சொற்களை நாம் கூறும்போது, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான சொற்கள் நிறைய இருக்கிறது. அதை விடுத்து துன்பம் தரக்கூடிய சொற்களை நாம் கூறுறது எப்படி இருக்குதான்? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு மரத்தில் கனி இருக்குதுன்னா அந்த கனி சுவையுடையதாக இருக்குமா? காய் சுவையுடையதாக இருக்குமா? கனிதான் சுவையுடையதாக இருக்கும். அப்போ அந்த இனிமையான சொற்களை எதற்கு உவமையாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் கனிக்கு. கனி,
ரைட்டா? அடுத்து இன்னாத கூறல். துன்பம் தரக்கூடிய சொற்கள் வந்து இது காய்க்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கின்ற போது இனியவை அல்லாத இன்னாத கூறல், அதாவது இனியது துன்பம் தரக்கூடிய சொற்களை கூறுதல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்கிறாரு. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இப்போ இன்றைக்கி எத்தனை திருக்குறள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் 3 என்னென்ன? அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. பணி உடையன் இன்சொல நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இப்போ இந்த 3 திருக்குறளையும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்குள்ள பொருளையும் படிச்சுட்டு பார்க்காம உங்கள் வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்புங்க. சரியா? நன்றி, வணக்கம்.